நானும் ராமும் போன இடம் தான் பழனி, ஆறுபடை வீடில் ஒன்று. ஸோ நாங்கள் இந்த விலாகில் பழனிக்கு எப்படி ரீச் ஆனோம், அங்கே என்ன சுற்றி பார்த்தோம், பழனி மலை மேலே எப்படி போய் ரீச் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்க்கலாம் வாங்க. நானும் ராமும் மதுரை டு பழனி கார் வழியாக தாங்க போய் பழனி சேர்ந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கூட பெரியவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா அங்கேருந்து பக்கத்துலேயே உங்களுக்கு பேட்ரி காரும் அவைலபிளாக இருக்கும். ஸோ பேட்ரி கார் மூலயமா நீங்கள் எதர் விஞ்ச் இல்லைன்னா ரோப் கார் மூலயமா சஜஸ்ட் பண்ணி நீங்கள் போகலாம். உங்கள் கூட பெரியவங்க யாராவது வராங்க, அவங்களால படிக்கட்டு ஏற முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா காலையிலே 6 மணிக்கு அந்த மாதிரி போய் பழனிக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே விஞ்சும் ரோப் காரும் கண்டிப்பாக கூட்டமாகவே இருக்கும். நாங்கள் ஒரு 11 o'clock போய் சேர்ந்ததுனால நாங்கள் விஞ்ச் கியூக்கே போய் நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அங்கே நாங்கள் உட்காந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு 2 to 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் ஏர்லியாக போகிறது பெட்டர். இன்னொரு பெனிஃபிட் என்ன உங்களுக்குன்னா அங்கங்கே பேட்ரி கார்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சிரமமே தெரியாது. ஸோ பேட்ரி கார்ஸ் எந்நேரமே அது அவைலபிளாகவே இருக்கும். அங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பழனிக்கு போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா விஞ்ச் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ விஞ்சில் ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி ரோப் காருக்கு போகும்போது தான் அந்த டைம்லேயும் என்ன ஆயிடுச்சுன்னா 1:30 to 2:30 மெயின்டெனன்ஸ் டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி படிக்கட்டு வழியாகவே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு ட்ரெயின் இருந்தது. நீங்களும் பழனிக்கு போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஏன்னா உங்களுக்கும் க்ரௌட் அவாய்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், சாமியை நல்லா தரிசனம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். விஞ்சோட டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுற டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 7:30 மணி வரைக்கும் அந்த டிக்கெட்ஸ் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. விஞ்ச் போகிறதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லைக் 10 rupees டிக்கெட், 50 rupees டிக்கெட் அண்ட் 60 rupees டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆப்ட் பண்ணிவிட்டு விஞ்சில் போகலாம். நீங்கள் மறக்காமல் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் கீழே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நானும் ராமும் படி மேலே ஏறும்போது ரொம்ப கால்வலியோடு தாங்க போனோம். ஆனால் சாமியை பார்த்த உடனே அந்த கால்வலி எல்லாமே போயிடுச்சு. ஸோ நீங்கள் பழனிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சாமி பார்த்த சந்தோஷத்துலேயே நானும் ராமும் அங்கேருந்து அதே படிக்கட்டு வழியாக ஒரு 5 மணிக்கு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஸோ எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு 6:15 ஈவினிங்காக ஒரு ட்ரெயின் இருந்தது. அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பழனி டு சென்னை சென்ட்ரலில் டெய்லியுமே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பழனியிலேருந்து சென்ட்ரலுக்கு சேர்ந்துட்டோம். ஸோ நீங்களும் பழனிக்கு போகிறீங்கன்னா உங்கள் ட்ரிப்பை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பஞ்சாமிர்தமும் வாங்கிக்கோங்க. ஓம் சரவண பவ.